அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 15. யாரோ ஓர் இளைஞன். தன் தந்தையிடமிருந்து நாராயணன் சேந்தன் கொண்டு வந்த அந்தரங்க திருமுகத்தை படித்த மறுநாள் காலையிலே குழல்வாய்மொழி திருமுகத்தில் கண்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு புறப்பட்டு விட்டாள். நாராயணன் சேந்தன் அவளோடு துணையாக சென்றான். தாங்கள் புறப்பட்டு செல்லும் செய்தி இடையாற்றுமங்கலம் மாளிகையை விட்டு வெளியே பரவிவிடாமல் எச்சரிக்கையும் ஏற்பாடும் செய்துவிட்டுதான் புறப்பட்டிருந்தார்கள் அவர்கள். மகாமண்டலேஸ்வரருடைய ஏற்பாட்டின்படி தாங்கள் இருவரும் குமாரபாண்டியனை தேடிக்கொண்டு செல்வது எவருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று கருதியதனால் அவர்கள் அதில் அவ்வளவு கண்டிப்பாக இருக்கும்படி நேர்ந்தது. விழிங்கம் துறைமுகத்துக்கு போய் அங்கிருந்து தனியாக ஒரு கப்பல் ஏற்பாடு செய்து கொண்ட பின் பயணத்தை மேலே தொடர வேண்டும் என்பது அவர்கள் திட்டம். நாராயணன் சேந்தன் வைகரையில் சற்று முன்னதாகவே இடையாற்றுமங்கலத்துக்கும் விழிங்கத்துக்கும் இடையில் பறந்து கிடந்த தொலைவை கடந்து வழிப்பயணம் செய்வதில்தான் எவ்வளவு இன்பம்! கடல் அருகில் இருந்ததனால் சுகமான காற்று வீசியது. ஓவியன் அளவு பார்த்து, அழகு பார்த்து, இடப்பொருத்தம் பார்த்து அள்ளி சிதறிய வர்ணங்களைப் போல் அவள் பயணம் செய்த அந்த நெடுவழியில் பல நிறங்களில், பல விதங்களில், பல அடிப்படைகளில் உயிர் வாழ்க்கை என்ற பேரியக்கம் பரவி கிடந்தது. பசுமை நிறம் போர்த்த காடுகளும் கூட்டம் கூட்டமாக பசுக்களை மேய்க்கும் ஆயர்களும் சூழ்ந்த முல்லை நிலம், குன்றமும் அருவியும் திணைப்புனமும் வேடர்களும் நிறைந்த குறிஞ்சி நிலம், நிலமெனும் நல்லால் நெடும் பசுமை சூழ் கொண்டு தோன்றும் வயல்வெளிகளும் தாமரை பொய்கைகளும் சிற்றூர்களும் செறிந்த மாறாத நிலம், தாழம் புதரும் மீனவர் குடியிருக்கும் பரதவர் பாக்கமும் மலிந்த நெய்தல் நிலம், இத்தனை நிலங்களின் அழகையும் நாலாவிதமான வாழ்க்கை முறைகளையும் சிவிகையின் இருபுறமும் பார்த்து கொண்டே போனாள் குழல்வாய்மொழி. மண்ணில் உள்ள மேடு பள்ளங்களைப் போல் மனித வாழ்க்கையில் உள்ள மேடு பள்ளங்களையும் அவள் பார்த்தாள். குறிஞ்சி நில வாழ்வின் செழிப்பு மருத நிலத்தில் இல்லை, மருத நில வாழ்வின் வளம் முல்லை நிலத்தில் இல்லை, முல்லை நில வாழ்வின் ஊட்டம் நெய்தல் நிலத்தில் இல்லை. ஆனால் மொத்தமாக வாழ்க்கை என்ற ஒன்று எல்லா இடத்திலும் ஓடிக்கொண்டிருந்தது. நிற்காமல் ஓடிக்கொண்டும் ஓடாமல் நின்று கொண்டும் நிலத்துக்கேற்ப வளத்துக்கேற்ப இன்ப துன்பங்களின் மிகுதிக்கேற்ப உயிரேக்கம் புடைபெயர்ந்து கொண்டிருந்தது. வேகமாக செல்லும் சிவிகையில் பட்டு மெத்தை மேல் அமர்ந்து கொண்டு மழை பெய்வதை வேடிக்கை பார்க்கும் சிறு பிள்ளையின் ஆசையோடு அந்த நெடுஞ்சாலையின் இரு புறங்களிலும் பரவி கிடக்கும் வளமுறைகளையும் வாழ்க்கையையும் வேடிக்கை பார்த்து கொண்டு போனாள் மகாமண்டலேஸ்வரரின் செல்லப்பெண். இடையிடையே எதை நினைத்து கொண்டோ பெருமூச்சு விட்டாள் அவள். நீண்டு பிறழ்ந்து குறுகுறுத்து நெஞ்சின் நளினமெல்லாம் நிழலாடும் அவள் நயனங்களில் பெருமூச்சு விடும்போதெல்லாம் ஏக்கம் படர்ந்து விழிகள் ஏங்கும் போதெல்லாம் வதனம் வாடியது. வதனம் வாடும் போதெல்லாம் வட்டப்பிறை நெற்றி சுருங்கியது. நெற்றி சுருங்கும் போதெல்லாம் நெற்றிக்கு கீழே நாசிக்கு மேலே புருவ நுனிகளின் கூடுவாயில் எதிரெதிரே 2 நெளிகோடுகள் இடுங்கி தோன்றின. நாகலிங்க மலருக்கு மடிப்பு மடிப்பான இதழ்கள் எப்படி அழகோ அப்படி அவள் நெற்றிக்கு இது ஒரு தனி அழகு. அவள் நினைத்தாள், நான் மறுபடியும் இந்த சாலை வழியே திரும்பும்போது குமார பாண்டியரோடு திரும்புவேனானால்தான் என் உள்ளத்தில் நிறைவிருக்கும். என்னை அனுப்பிய என் தந்தையின் உள்ளம் பெருமை கொள்ளும். அவரை தேடிச் செல்லும் முயற்சியில் நான் வெற்றி பெறுவேனா? தெய்வமே, என்னை ஏமாற்றி விடாதே. எனக்கு வெற்றியை கொடு, என் மனதுக்கு பூரிப்பை கொடு. நான் யாரை தேடி செல்கிறேனோ அவரை நாங்கள் அதிகம் அலைந்து திரிய நேரிடாமல் எங்கள் கண்களுக்கு முன்னால் காட்டிவிடு. கடலை கடந்து சென்றதும் என் உள்ளத்தை கடந்து செல்லாமல் உறைந்து பதிந்து போனவரை ஒழிக்காதே என்று நெஞ்சுருக வேண்டிக் கொண்டாள் குழல்வாய்மொழி. விழிங்கத்துக்கு போய் சேருகிறவரை அவளுக்கு அதே எண்ணம்தான். நண்பகலை எட்டி கொண்டிருக்கும் அவளுடைய சீவிகை விழிங்கத்தை அடைந்தது. முன்பே அங்கு வந்திருந்த சேந்தன் அவளை எதிர்பார்த்து தயாராக காத்து கொண்டிருந்தான். மேற்றிசை தேசங்களிலிருந்து குதிரைகளும் மது வகைகளும் கொண்டு வந்து இறக்குமதி செய்யும் கப்பல்கள் 2-3 சேர்ந்தாற்போல் துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்திருந்ததனால் அன்றைக்கு அதிகமான கலகலப்பு இருந்தது. கீழ்த்திசை தீவுகளிலிருந்து
கற்பூரம், கண்ணாடி பொருள் முதலியவற்றை ஏற்றி கொண்டு வந்த கப்பல்களும் சில அன்றைக்கு துறையை அடைந்திருந்தன. சுங்கவரி தண்டுவோராகிய அரசாங்க சுங்க காவலர்கள் வரும் பொருட்களுக்கும் போகும் பொருட்களுக்கும் மகர மீன் முத்திரை குத்தி வரி வாங்கி கொண்டிருந்தனர். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் அத்தனை கலகலப்புக்கிடையிலும் நாராயணன் சேந்தனுடைய திருவுருவம் தனியாக தெரிந்தது. குழல்வாய்மொழியின் பல்லக்கு வருவதை பார்த்துவிட்டு முன்னால் ஓடி வந்து வரவேற்பதற்காக கூட்டத்தில் முண்டி எடுத்துக்கொண்டு வந்தான் சேந்தன். சுங்கவரி செலுத்தாமல் பொருட்களை கள்ளத்தனமாக கடத்தி கொண்டு போகிறவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களை கண்டுபிடிப்பதற்காக மாறுவேடத்தோடு பல காவலர்கள் கூட்டத்துக்கிடையே உலவிக் கொண்டிருப்பார்கள். அவசரமாக இடித்து முந்திக்கொண்டு விரைந்து வந்த சேந்தன் அத்தகைய சுங்கக்காவலன் ஒருவன் மேல் மோதிக்கொண்டான். அந்த காவலன் சேந்தனுடைய இரு கைகளையும் சேர்த்து இறுக்கி பிடித்து கொண்டு அவனையே உற்று பார்த்தான். மார்புக்கு கீழ் இடுப்புக்கு மேல் சரிந்து முன்தள்ளிய சேந்தனின் தாழி பெருவயிற்றில் அவனுடைய பார்வை நிலைத்தது. அவனுடைய பார்வையை கண்டதும் நாராயணன் சேந்தனுக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. என்ன அப்பா அப்படி பார்க்கிறாய்? சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான் நாராயணன் சேந்தன். மரியாதையாக வெளியில் எடுத்துவிடு. சுங்கம் கொடுக்காமல் ஏமாற்றுவதற்காக எந்த பொருளை இப்படி இடுப்பில் வைத்து மறைத்து கட்டி கொண்டு போகிறார்? அவன் மிரட்டினான். 2 விலாப்புறமும் வெடித்து விடும் போல் பெரிதான சிரிப்பை அடக்கி கொள்ள சிரமமாக இருந்தது சேந்தனுக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை காவல்காரர்களும் தங்கள் கண் முன் நடமாடுகிற எல்லோரையும் திருடர்கள் என்று சந்தேகப்படுகிறார்கள். அதேபோல் உலகத்தில் உள்ள அத்தனை திருடர்களும் தங்களை உற்று பார்க்கிற எல்லோரையும் காவல்காரர்கள் என்று பயப்படுகிறார்கள் என்று சேந்தன் தன் மனதில் நினைத்து கொண்டான். உண்மையை சொல்கிறாயா? உதைக்கட்டுமா? காவல்காரனுடைய குரலில் கடுமை ஏறியது. கண்களை உருட்டி கோபம் தோன்ற விழித்தான் அவன். ஆஹா, என்ன அற்புதமான கேள்வி கேட்டாயப்பா நீ! உன் கண் பார்வையின் கூர்மையே கூர்மை. உலகத்தில் இதுவரையில் எந்த மன்னனுடைய அரசாட்சியிலும் நான் இடுப்பில் ஒளித்து வைத்து கொண்டிருக்கும் இந்த பொருளுக்கு சுங்கம் கேட்டதில்லை. இதோ நன்றாக பார்த்துக்கொள் என்று சொல்லி சிரித்துக்கொண்டே தன் மேலங்கியை விலக்கி காட்டினான் சேந்தன். தொந்தி முன் தள்ளிய அவன் வயிற்றை பார்த்து அந்த காவலன் விழுந்து விழுந்து சிரித்தான். வயிறுதானா இவ்வளவு பெரிதாக முன்னால் துருத்தி கொண்டிருக்கிறது? நான் எதையோ ஒளித்து கொண்டு போகிறாய் என்றல்லவா நினைத்தேன். நினைப்பாயப்பா, நன்றாக நினைப்பாய். நீ ஏன் நினைக்க மாட்டாய்? சுய நினைவோடு தான் பேசுகிறாயா? அல்லது அதோ கப்பலிலிருந்து இறங்கி கொண்டிருக்கும் யவனத்து மதுத்தாழியை பதம் பார்த்துவிட்டு பேசுகிறாயா? காவலன் சிறிது நாணமுற்று தலை குனிந்து நின்றான். சேந்தன் விலாவிற்ற சிரித்தான். அந்த சிரிப்பால் காவல்காரன் பொறுமை இழந்தான். ஏனையா சும்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறாய்? ஆனாலும் மனிதன் உன்னை போல் இப்படி பருமனாக இருக்கக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் எச்சரிக்கை செய்து வைக்கிறேன். கேட்டுக்கொண்டு பேசாமல் போய் சேர். குதிரை இறக்குமதி செய்வதற்கு பதிலாக யவன வணிகர்கள் சேர நாட்டு யானை குட்டிகளை ஏற்றுமதி செய்து கொண்டு போக வேண்டும் என்று நெடுநாட்களாக ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யானை குட்டி பருமனாக குட்டையாக இருக்கும் என்பதை தவிர அவர்களுக்கு அதை பற்றி வேறு விவரம் தெரியாது. நீ எங்கேயாவது தப்பி தவறி யவன கப்பல் பக்கமாக போய் நின்று தொலைக்காதே. யானை குட்டியை பார்க்காத யவனர்கள் இதான் யானை குட்டி என்று உன் முதுகில் மகர முத்திரை குத்த சொல்லி கப்பலில் தூக்கி போட்டுக்கொண்டு போய்விடப் போகிறார்கள் என்று சுட சுட சேந்தனை பதிலுக்கு கேலி செய்து தன்னுடைய ஆத்திரத்தை தீர்த்து கொண்டான் அந்த காவலன். இந்த சமயத்தில் பல்லக்கிலிருந்து இறங்கிய குழல்வாய்மொழி சேந்தனை கைத்தட்டி கூப்பிடவே நாராயணன் சேந்தன் அந்த காவலனோடு வம்பளப்பதை நிறுத்தி கொண்டு விரைந்து நடந்தான். அம்மணி, வாருங்கள், நேரமாக்கி விட்டீர்களே. நான் அப்போதிருந்து உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். சிவிகை இன்னும் விரைவாக கொண்டு வரச் சொல்லி ஆட்களை விரைவுபடுத்தி வந்திருக்கலாம் நீங்கள் என்று குழல்வாய்மொழியின் அருகில் சென்று சேந்தன் அடக்க ஒடுக்கமாக கூறினான். சுமப்பவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களை அடித்தா துரத்த முடியும்? சரி, நீங்கள் முன்னால் வந்து கப்பலுக்கு ஏற்பாடு செய்து விட்டீர்களா இல்லையா என்று அவள் கேட்டாள். ஓ, அந்த ஏற்பாடெல்லாம் வந்தவுடனே முடித்து விட்டேன். அதோ கப்பல் தயாராக இருக்கிறது, நாம் புறப்பட வேண்டியதுதான் என்றான் சேந்தன். சிவிகையையும் அதை தூக்கி கொண்டு வந்தவர்களையும் திருப்பி அனுப்பிவிட்டு கப்பல் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி நடந்தார்கள் சேந்தனும் குழல்வாய்மொழியும். சிறிதானாலும் உயர்ந்த வசதிகள் நிறைந்த அழகான கப்பல் அது.
தாங்கள் போகிற காரியத்தின் ரகசியத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கப்பலை தனியாக தங்களுக்கென்று மட்டும் ஏற்பாடு செய்திருந்தான் சேந்தன். குழல்வாய்மொழியும் அவனையும் தவிர மாலுமியும் 2 கப்பல் ஊழியர்கள் மட்டுமே அதில் இருந்தனர். கப்பல் புறப்படுவதற்கு முன் சேந்தனும் குழல்வாய்மொழியும் கரையில் நின்று சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிரிப்பு மலர்ந்த முகத்தோடு கவர்ச்சி நிறைந்த உடையணிந்து கொண்டிருந்த ஓர் இளைஞன் அவர்களுக்கு அருகில் வந்தான். பெண்மை சாயல் கொண்ட அந்த இளைஞனின் நீண்ட முகம் பார்க்கிற எவரையும் ஒரு கணம் மயக்காமல் போகாது. ஆடவர் பெண்மையை அவாவும் தோற்றம் அது. பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒளிவு மறைவு, உட்பொருளுள்ள சிரிப்பும் இதழ்களின் சிவப்பும் அந்த வாலிபனுக்கு இருப்பதை சேந்தன் வியப்போடு பார்த்தான். ஐயா, இந்த கப்பலில் உங்களோடு பிரயாணம் செய்ய என்னையும் அனுமதிப்பீர்களா? அடடே, குரல் கூட இனிமை சொட்டுகிறது. இந்த பயல் மட்டும் பெண் பிள்ளையாக பிறந்திருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை அரசகுமார்களும் இவளை யார் மணந்து கொள்வதென்ற போட்டியில் அடித்து கொண்டு கிடப்பார்கள் என்று மனத்துக்குள் எண்ணியவனாய், தம்பி, இந்த கப்பலில் வேறு யாரையும் ஏற்றிக்கொள்வதற்கில்லை, நீ போய் வேறு கப்பல்களை பார் என்று பதில் சொன்னான் சேந்தன். அந்த இளைஞன் சேந்தன் கூறியதை கேட்டுக்கொண்ட பின்னும் அங்கிருந்து போகாமல் நின்றான். சகோதரி, நீங்களாவது மனம் இறங்குங்கள். நான் பயந்த சுபாவம் உள்ளவன். உங்களைப் போல் துணையோடு பயணம் செய்வதால் எனக்கும் நல்லது என்று குழல்வாய்மொழிக்கு அருகில் போய் நின்று கொண்டு கெஞ்சினான். பெண்மையின் எழிலும் ஆண்மையின் மிடுக்கும் ஒன்றுபட்டு தோன்றிய அந்த விடலை பிள்ளையை நிமிர்ந்து நன்றாக பார்த்தாள் குழல்வாய்மொழி. அவள் கண்களை கூச வைத்தன அவன் பார்த்த பார்வையும் சிரித்த சிரிப்பும். சினத்தோடு முகத்தை சுளித்து பார்வையை கடுமையாக்கினாள் குழல்வாய்மொழி. அதன் பின்பே இளைஞன் சிரிப்பதை நிறுத்தினான். தம்பி, நீ பயந்த சுபாவம் உள்ளவன் என்கிறாய், ஆனால் இடையில் பெரிதாக உரையிட்டவாள் தொங்குகிறது. பொய்யும் புரட்டும் பேசுவதற்கு கொஞ்சம் வயதான பின்னர் கிளம்பியிருக்கலாமே நீ. உன் முகத்தை பார்த்தால் பால் வடிகிறது, பேச்சை பார்த்தால் சூது இருக்கிறது, மீசை கூட இன்னும் அரும்பவில்லை. அதற்குள் இதெல்லாம் எங்கேயப்பா கற்றுக்கொண்டாய் நீ என்று சேந்தன் கடுமையான குரலில் இறைந்தான். ஐயோ, கோபித்துக் கொள்ளாதீர்கள். உங்களை பார்த்தால் நல்லவர் மாதிரி தெரிந்தது. உதவி செய்வீர்கள் என்று நம்பி கேட்டேன். போப்போ, அதெல்லாம் முடியாது. இந்த கப்பலில் இடம் கிடையாது. மனதில் இடம் இருந்தால் கப்பலில் இடம் இருக்கும். கொஞ்சம் தயவு செய்யுங்கள். பேசாமல் போகிறாயா? கப்பல் ஊழியனை கூப்பிட்டு பூசை காப்பு முதுகில் போட சொல்லட்டுமா? சேந்தனின் ஆத்திரத்தைக் கண்டு அந்த இளைஞன் கண்ணங்கனிய சிரித்தான். குழல்வாய்மொழி தன் மனதை எவ்வளவுதான் அடக்கி கட்டுப்படுத்தி பார்த்தாலும் அவள் விழிகள் அவளையும் மீறி அந்த சிரிப்பை ஆவலோடு ஓரக்கண்ணால் காண விரைந்தன. புல்லென்று பூத்து மறையும் முல்லைப்பூ வரிசை போல் அப்படி ஒரு அழகிய சிரிப்பு அது. சிரித்து கொண்டே அவர்களை திரும்பி திரும்பி பார்த்தபடி அங்கிருந்து நகர்ந்தான் அந்த இளைஞன். அவன் சிறிது தள்ளி சென்ற பின்பு சேந்தன் குழல்வாய்மொழியை பார்த்து, அம்மணி, இந்த மாதிரி விடலை பயல்களை நம்பவே கூடாது. சிரிப்பையும் பேச்சையும் முக மலர்ச்சியுமே முதலாக வைத்துக்கொண்டு வஞ்சகம், ஏமாற்று ஆகிய பண்டங்களை விற்பனை செய்யும் அறிவிலை வணிகர்கள் இப்போது உலகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். புலியையும் சிங்கத்தையும் பார்த்து பயந்து கொண்டிருந்தது போய் இப்போது மனிதர்களை பார்த்தே பயப்பட வேண்டியிருக்கிறது. புலிக்கும் சிங்கத்துக்கும் கெட்டவற்றை திட்டமிட்டு கொண்டு செய்வதற்கு மனம் என்று ஒன்று இல்லை. மனிதர்களுக்கு அது இருக்கிறது என்று பெரிய அறநூலாசிரியனைப் போல் பேசினான் சேந்தன். கீழே நின்று கொண்டிருந்தால் மறுபடியும் அந்த இளைஞன் வந்து ஏதாவது கேட்டு கெஞ்சுவான் அல்லது வல்வழக்கு பேசி வம்பு செய்வான். வாருங்கள், கப்பலில் போய் இருந்து கொண்டு பேசலாம் என்று சேந்தனை கூப்பிட்டு கொண்டு கப்பலுக்குள் ஏறிச் சென்றாள் குழல்வாய்மொழி. கப்பலுக்குள் சென்ற பின் அவர்கள் பேச்சு குமார பாண்டியனை எந்தெந்த தீவுகளில் தேடுவது, எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றி நிகழ்ந்தது. சிறிது நாழிகைக்கு பின் கப்பல் மாலுமி வந்து புறப்படலாமா என்று கேட்டபோது அவர்கள் சம்மதம் தெரிவித்தனர். நங்கூர கயிற்றை அவிழ்த்து விட்டதும் கப்பல் மெல்ல நகர்ந்தது. கப்பலுக்கும் கரைக்கும் நடுவே கடலின் பரப்பு அதிகமாகி விரிந்து கொண்டே வந்தது. வாருங்கள், கீழ்த்தளத்தில் நீங்கள் தங்கிக் கொள்வதற்கென்று ஓர் அறையை எல்லா வசதிகளோடும் தனியே ஒழித்து வைக்க செய்திருக்கிறேன். அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று குழல்வாய்மொழியை கீழ்த்தளத்துக்கு அழைத்து சென்றான் நாராயணன் சேந்தன். எந்த கப்பலிலும் இருக்க முடியாத அளவு அலங்கரிக்கப்பட்டு அரசகுமாரிக்கு ஒப்பான ஒரு இளம்பெண் தங்குவதற்குரிய சகல வசதிகளுடன் இருப்பதாக சொல்லிக்கொண்டே அந்த அறையின் கதவை திறந்தான் நாராயணன் சேந்தன். கதவை திறந்ததும்
கலகலவென்று சிரிப்பொலியுடன் அந்த அறைக்குள்ளிருந்து வெளிவந்த ஆளை பார்த்தபோது சேந்தனும் குழல்வாய்மொழியும் பேய் அறையப்பட்டவர்களைப் போல் முகம் வெளிரிப்போய் திகைத்து நின்றார்கள். நானாகவே இந்த கப்பலில் இடம் தேடி எடுத்துக்கொண்டதற்காக என்னை மன்னிக்க வேண்டும். நான் என்ன செய்வேன்? நேர் வழி மூடியிருந்தது, குறுக்கு வழியை நானே திறந்து கொண்டேன். பெரிய காரியத்தை சாதித்து விட்டதை போல சிரித்து கொண்டே கூறினான் அந்த எழில் வாலிபன்.